ஜேகேடி யூடியூப் சேனல்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்குழலி. மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பேச எடுத்துக்கிட்டது ஸ்கின் டோன் வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், எப்படி வந்து முதுமையிலும் ஸ்கின் வந்து இளமையா தோற்றம் அளிக்கிறது எப்படி அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம். யூஸ்வலா வந்து ஸ்கின் பராமரிப்புன்னு எடுத்துக்கிட்டாலே அந்த ஸ்கின் வந்து ரொம்ப எதுவுமே டாபிக்கலா காஸ்மெட்டிக் அப்ளை பண்றேன்ட்டு கெமிக்கல் கலந்த பிராண்ட் எதுவுமே அப்ளை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து உணவு வகை. மூணாவது வந்து 11 to 3 o'clock வெயில வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். இதுல வந்து நீங்க மெயினா கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னன்னா அந்த சன்லைட்ல வந்து போட்டோ ஏஜிங் சொல்லுவோம். அதாவது சன்லைட்ல வந்து யூவி லைட்னு சொல்லுவோம், அல்ட்ரா வயலட் லைட். அந்த அல்ட்ரா வயலட் டேமேஜ் பண்றது வந்து கொஞ்சம் சில நேரம் வந்து ரிவர்சிபிள், சில இது இரிவர்சிபிள் டேமேஜ் போயிடும். அதனால எப்பவுமே வந்து சன்ல இருந்து வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கணும். 11 to 3 o'clock முடிஞ்ச அளவு சம்மர்ல வேலைகளை வந்து இன்டோர் வச்சுக்கோங்க. அப்படி இல்ல கட்டாயம் வெளியே போய் தான் ஆகணும்னா கொடையை வந்து கையில எடுங்க. இல்லைன்னா வந்து நல்ல ஒரு தொப்பி, யூஸ்வலா வந்து அந்த ஃப்ரில் வச்சு நல்ல ரவுண்டா எல்லாமே வரும் இல்லையா, அந்த மாதிரி தொப்பி வந்து ரொம்ப ஐடியல். அந்த தொப்பி வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து கண்டிப்பா வந்து டூ வீலர் ஓட்டுறவங்கன்னா கிளவுஸ் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து முகத்தை வந்து மறைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு வந்து ஃபேஸ் வந்து கண்ணு தவிர மற்ற எல்லாம் மறைக்க முடியுமோ மறைச்சிக்கோங்க. சன்லைட்ல இருந்து ப்ரொடெக்ஷன் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். சன்லைட்ல வந்து முடிந்த அளவு 11 to 3 o'clock வெளியில வர்றதை வந்து அவாய்ட் பண்ணணும். அப்படி வர வேண்டிய கட்டாயம் வந்தா கண்டிப்பா வந்து கொடை பிடிக்கணும். அடுத்தபடியா வந்து சன் ப்ரொடெக்ஷன் மெயினா. அடுத்து மாய்ஸ்சரைசிங். நம்மளோட ஸ்கின்னை வந்து எப்பவுமே நல்லா அடிக்குவேட் மாய்ஸ்சரைஸா வைக்கணும். அது எப்படி? ட்ரை ஸ்கின் உள்ளவங்க வந்து மாய்ஸ்சரைஸ் சோப் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா பாசி பருப்பு, கடலைப்பருப்பு மாவு கலந்த பொடியை யூஸ் பண்ணி குளிக்கணும். அது இல்லையா தண்ணி அடிக்வேட் ஹைட்ரேஷன் 3 liters 4 liters இன் சம்மர், 3 liters இன் வின்டர். அந்த மாதிரி வந்து தண்ணியா இது பண்ணணும். அந்த தண்ணியில வந்து இளநீர் சேர்த்துக்கலாம், ஜூஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் சேர்த்துக்கிடலாம். இது வந்து கண்டிப்பா வந்து இது பண்ணணும். இளநீ, பதநீர், நொங்கு அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்பவே நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தபடியா குக்கும்பர், வெள்ளரிக்காய். நான் எப்பவுமே சொல்றதா வெள்ளரி, தக்காளி, பப்பாளி இந்த மூணு எவ்வளவு சேர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இதை நீங்க ஃப்ரெஷ்ஷா சாப்பிடலாம், ஃப்ரூட் ஜூஸ் பண்ணி சாப்பிடலாம், எந்த விதத்தினாலும் சாப்பிடலாம். அடுத்து வந்து டயட்லன்னு பாத்தீங்கன்னா ஃபிஷ் வந்து ரொம்பவே இது பண்ணுங்க. வைட்டமின் ஏ ரிச், அதாவது ரெட்டினால் கண்டெய்னிங் ஃபுட், RETINOL ரெட்டினால் கண்டெய்னிங் ஃபுட் வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உணவுல சேர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இளமையாக, அழகுங்கிறத விட இளமையா, தோல் வந்து ரொம்ப இளமை தோற்றத்தோட இருக்கும். அந்த ஏஜிங் வந்து இதாகாது. ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட், இது நான் நிறைய இதுல நான் சொல்லியிருக்கேன். ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட் பிளஸ் ரெட்டினால் ரிச் ஃபுட், இந்த ரெண்டு ஃபுட்டை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க என்றும் இளமை, மார்க்கெண்டேயர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்றுமே இளமையோட இருக்கலாம். சோ இதெல்லாம் வந்து நீங்க உணவுல சேர்த்துக்கிடலாம். பிளஸ் பீரியாடிக்கல் எக்ஸ்போலியேஷன் ஆஃப் த ஸ்கின், அதாவது எக்ஸ்போலியேஷன் எப்படின்னா அந்த டெட் ஸ்கின் டெப்ரிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து ரிமூவ் பண்றது. இது நம்ம வந்து ஹோம் மேடாவே பண்ணலாங்க. ஹோம் மேடா பண்றது எப்படின்னா, நீங்க வந்து ஓட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஓட்ஸ் பவுடரை எடுத்துட்டு அதை நல்லா கொஞ்சம் கரைச்சி, அந்த கரைச்சதை வெது வெது தண்ணியில கரைச்சி அந்த ஓட்ஸ் கஞ்சியோட வேற ஏதாவது வந்து ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா ஜூஸ் ஏதாவது கலந்து அந்த இதை வச்சு நீங்க நல்லா அப்ளை பண்ணிடுங்க. ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 minutes நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபேஸை நல்லா கழுவுனீங்களா, வெது வெது தண்ணி, லியூக்வார்ம் வாட்டர், அது வச்சு கழுவுனீங்கனாலே டெட் டெப்ரிஸ் செல்லு எல்லாமே இதாகி நல்ல ஸ்கின் வந்து க்ளோ ஆகும். ஓட்ஸ் பவுடர் சொல்லுவாங்களே, அதாவது அந்த பவுடரை வந்து வாங்கிட்டு அதை வந்து நீங்க நல்லா தண்ணியில மிக்ஸ் பண்ணி கூட ஏதாவது ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிடலாம், இல்ல ஹனி கூட ஆட் பண்ணலாம், மில்க் மெயினா மில்க்கும் ஆட் பண்ணலாம். அது நல்ல பவுடரை வந்து தண்ணியில கலந்து அந்த இதோட வந்து மில்க் நீங்க சுட வச்சாலும் சரி, சுட வைக்காத ரா மில்கா இருந்தாலும் ரொம்ப நல்லது. ரா மில்க் ரொம்ப ஐடியல். அதை நல்லா ஆட் பண்ணிட்டு நல்ல ஃபேஸ்ல வந்து ஒரு ஃபேஷியல் மாதிரி அப்ளை பண்ணி 5 to 10 minutes கழிச்சு வார்ம் வாட்டர் வச்சு கழுவலாம். ஹனி சேர்க்கலாம், ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் ஏதாவது சேர்க்கலாம், இல்லைன்னா நட்ஸ் ஏதாவது பவுடர் பண்ணி அந்த நட்ஸோட பவுடரையும் கலந்து அந்த இது பண்ணலாம். இது எல்லாம் பண்ணீங்கனாலுமே வந்து ஃபேஸ் வந்து க்ளோயும் இருக்கும். அதே சமயத்துல இந்த டோன் ஆஃப் த ஸ்கின்னு சொல்லுவோம், அது வந்து ரொம்ப யங் லுக், ஏஜிங் வந்து இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதுவும் பண்ணலாம். மெயினா வந்து ஃபேஸ்க்கு வந்து அந்த லுக்கு கொடுக்கறதுங்கிறது வந்து இளமை தோற்றம் அப்படிங்கிற சொல்லுவோம் இல்லையா, அது வந்து உணவு பிளஸ் நல்ல ஒரு தூக்கங்க. நான் இதை வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ரிப்பீட்டடா சொல்லியிருக்கேன். அன்டிஸ்டர்ப்டு டீப் ஸ்லீப், இது வந்து இட்ஸ் அ மஸ்ட். அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீவிங், ஸ்ட்ரெஸ் இருந்ததுனாலே ஸ்கின் வந்து ரொம்ப இதாகும். அப்புறம் வந்து நம்மளுடைய முகபாவனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த நேரமும் ஒண்ணு மாஸ்டிகேட் பண்ணிட்டே இருக்கிறது, வாயில போட்டு எதையாவது மென்னுகிட்டே இருக்கிறது, இல்லைன்னா எதையாவது ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மாதிரி கோபப்படுறது, டென்ஷன் ஆகுறது,
இருக்கிறது, இந்த மாதிரிலாம் அடிக்கடி இருந்துகிட்டே இருந்தா அது வந்து ஸ்கின்னோடைய டோனை வந்து குறைக்கும். தோல் டோனை வந்து மெயின்டைன் பண்றது மெயினா வந்து ஹைட்ரேஷன், அடுத்து எக்ஸ்ஃபோலியேஷன், அதுக்கப்புறம் ரெட்டினால் இன்டேக், ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட் வந்து இன்டேக். இது 4 வந்து நீங்க மெயின்டைன் பண்ணிட்டே வந்தீங்கனாலே ஓரளவு வந்து உங்களோட டோன் வந்து இதாகும். டாபிக்கலா வந்து நீங்க காஸ்மெட்டிக் அப்ளை பண்ணீங்கன்னா அது உங்க ஸ்கின்னுக்கு வந்து ஒத்துக்கிடுதாங்கிறத முதல்ல பார்த்துக்கிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை செக் பண்ண பிறகு வந்து அதை வந்து யூஸ் பண்ணுங்க. ட்ரை டு மினிமைஸ் தி அப்ளிகேஷன். எவ்வளவு தூரம் மினிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணாலும் ஒன்லி ஃபார் ஃபியூ ஹவர்ஸ் அப்ளை பண்ணுங்க. வந்த உடனே ஒரு லூக்வார்ம் வாட்டர் வச்சு நல்லா இது பண்ணிடுங்க. அந்த மாதிரிலாம் பண்ணீங்கனாலே நல்லா சரியாயிடும். மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேவைன்னா வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசர். ஆயிலி ஸ்கின் வந்து ஆக்சுவலா வந்து டோனை வந்து நல்லா தான் இது பண்ணும். பட் இருந்தாலுமே ரொம்ப ஆயில் வடைஞ்சானா செபேசிஸ் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஆக்னி ஃபார்ம் வரலாம், பருவெல்லாம் வர்றதுனால வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுவும் வந்து நமக்கு நல்லது கிடையாது. அப்போ நம்ம அந்த ஆயிலி வந்து இது பண்ணுறதுக்கு ஃப்ரீக்வெண்ட் வாஷ் வித் வார்ம் வாட்டர், ஸ்டீம் பாத் அதெல்லாம் எடுக்கணும். அடுத்து வந்து காஸ்மெட்டிக் அப்ளிகேஷன். நீங்க காஸ்மெட்டிக் அப்ளை பண்ண வேண்டாம் நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். அப்ளை பண்ணுங்க. மினிமைஸ் த டைம், அதாவது ரொம்ப குறைவா, ரொம்ப அத்தியாவசியத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. போயிட்டு வந்த உடனடியா முகத்தை வந்து வார்ம் வாட்டர் வச்சு கழுவிடுங்க. இந்த இதை ஃபாலோ பண்ணீங்கனாலே ஓரளவு நல்லா இதா இருக்கும். அப்புறம் முடிஞ்ச அளவு இந்த வெயில் தாங்க முகத்துக்கு வந்து ரொம்ப இது பண்றது வந்து வெயிலுடைய தாக்கம் தான். அந்த வெயில்ல வந்து 11 to 3 மணி ரொம்ப அலையாம பாத்துக்கோங்க. அதுதான் வந்து மெயினா வந்து பண்ணணும். அதுக்கு வந்து சன்ஸ்கிரீனர் அப்ளை பண்ணலான்ற மாதிரி இது பண்ணாங்க. ஆனா சன்ஸ்கிரீனர் அப்ளை பண்ணா அதுல வந்து மெலனின் பிக்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை நீங்க வந்து பாத்துக்கோங்க. கருப்பாய் தான் நீங்க வந்து உங்களுக்கு சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஸோ பெட்டர் டு ஹேவ் அன் அம்பர்லா. அம்பர்லா பிடிங்க, இல்லைன்னா முகத்தை முடிஞ்ச அளவு வந்து மறைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணீங்கனாலே வந்து ஃபேஸ் வந்து ரொம்பவும் இதா இருக்கும். உணவுல வந்து கண்டிப்பா ரெட்டினால் ரிச், ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட் வந்து கண்டிப்பா உணவுல சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நீங்க சேர்க்க சேர்க்க உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு ரெட்டினாலே கிடைக்கலன்னா நீங்க வந்து பீட்டா கேரட்டின் ரிச், அதாவது கேரட், மீனை வந்து பொரிக்க கூடாதுங்க. பொரிக்காம குழம்பு வச்சு சாப்பிடணும். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மீன் எண்ணெய் இருக்கு இல்லையா, ஃபிஷ் லிவர், மீன் எண்ணெய் மாத்திரைகள் அது உபயோகப்படுத்தலாம். அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இது பண்ணும். அதுக்கப்புறம் அந்த இதை வந்து பிரிக் பண்ணி டாபிக்கெல்லாம் வந்து ஃபேஸ்ல வந்து அப்ளையும் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணினாலே வந்து ஃபேஸ் என்றும் இளமையுடனும் பொலிவுடனும், குறைந்த வயது, நீங்க வந்து இத்தனை வயசு ஆகுது அப்படிங்கிற மாதிரி தெரியாம மெயினா வந்து ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை குறைச்சிக்கிடுங்க. ரொம்ப கோவப்பட்டாலும் இதாகும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இதாகும். அதெல்லாம் வந்து அகேன்ஸ்ட். அந்த மாதிரி இல்லாம கேஷுவலா லைஃபை எடுத்துக்கிடணும். அதே சமயத்துல ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப குறைச்சிக்கிடணும். அந்த ஃபேஷியல் மசில்ஸ்க்கு வந்து நிறைய வேலை கொடுக்க கூடாது. அந்த மாதிரி வேலை கொடுக்காம அப்படியே நீங்க அமைதியா இருந்தீங்கனாலே, அமைதி 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 அந்த மாதிரி இருந்தாலே அந்த ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும்னாலே அழகா நீங்க என்றைக்குமே வந்து இளமையா தெரிவிங்கன்னு சொல்லிட்டு இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.